ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல கர்த்தர் மன்னிக்கிறவருங்க, மன்னிக்கிறவர் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்கிறோம். சங்கீதம் 86:5 இப்பொழுது நாம் வாசிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நீர் மன்னிக்கிறவர், நல்லவர், கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். அப்போ நல்லவராய் இருக்கிற தேவன் பாருங்க மன்னிக்கிறவரா தானே இருக்கணும். ஒரு நல்ல அம்மா அப்பா பிள்ளைங்க எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் பாருங்க மன்னிச்சுட்டு அவனை மறுபடியும் திருத்த தான் பார்ப்பாங்க. அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் கூட இங்க மன்னிக்கிறவரும் நல்லவருமாக இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லார் மேலும் பாருங்க அவர் கிருபை மிகுந்தவரா இருக்கிறாராம். அவர் கிருபைனா என்ன தெரியுங்களா? தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கரிசனை, அவருடைய பரிதாபம் எல்லாம் சேர்ந்ததுதான் அவருடைய கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை நாம் சுதந்திரிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிடணுமா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பட்சத்துல மிகுந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பார். மிகுந்த கிருபையை கொடுக்கும் பட்சத்துல தேவன் பாருங்க, அவர் நீங்க கேட்கலாம், ஒருவேளை ஏங்க மன்னிக்கிறவர்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக நான் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது இது தர்மமா? இப்படிதானங்க நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஒருத்தர் உங்க வாழ்க்கையில மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? இவ்வளோ தப்பு செய்யற என்ன மன்னிச்சுக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர் அன்பின் மித்தமாக உங்க வாழ்க்கையில இனி தவறே நான் செய்ய மாட்டேன்ற அளவுக்கு உங்களை மாத்திருவாருங்க. அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். அவரு மன்னிச்சு பாருங்க, சில பேரை அடிச்சு திருத்துவாங்க, உதைச்சு திருத்துவாங்க. இவர் மன்னிச்சு திருத்துற தேவன்க. மன்னிச்சு நமக்கே ஒரு வேலை பாருங்க மறுத்து போயிடும். எத்தனை வாட்டி தான் மன்னிப்பு கேட்கறது? அசிங்கமா இல்ல? ஆண்டவர் இடத்துல தப்பு செஞ்சுட்டு எத்தனை வாட்டி தான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது, மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்லி இதெல்லாம் இனி செய்யவே கூடாதுன்னு பாருங்க நாமே ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு ஆண்டவராகிய பாருங்க அவருடைய அன்பும் அவருடைய கரிசனையும் நம்ம வாழ்க்கையில மாத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மன்னிக்கிற தேவன் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரை எனக்கு போதிச்சவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாருங்க, அவர் கண்டிக்கிற தேவன் அப்படின்னாங்க. ஒரு பிள்ளைய கண்டிக்கிறவங்க கிட்ட பயந்து நிறைய பொய் சொல்லும் தெரியுங்களா? அதாவது ஒருத்தர் கிட்ட போய் சார் திட்டுவார் அப்படின்னு சொன்னா, ஹோம்ஒர்க் பண்ணலனாலும் நான் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு, நோட் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும் பட்சத்துல அந்த பையன் நோட் எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது பாருங்க, ஹோம்ஒர்க் பண்ணல, ஏன்டா பொய் சொன்னான்னு இன்னும் 2 அடி விழும். ஆனா கண்டிக்கிறவங்க கிட்ட பாருங்க தப்பு மேல மேல நடக்கும். ஆனா மன்னிக்கிற தேவன் கிட்ட பாருங்க, ஒரு மன்னிக்கிற சார் கிட்ட, டேய் ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல, சரி விடுடா, ஒரு 10 டைம்ஸ் போயிட்டு நீ எழுது, உனக்கு மனப்பாடம் ஆயிடும், அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்ல, நீயே படிப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு டிக்டேஷன் மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க அப்படிதான் ஆண்டவர் சில நேரத்துல சில அனுபவங்களை நமக்கு கொடுப்பார். எப்படின்னா, ஆண்டவர் மன்னிக்கிறதுக்காகவே சில அனுபவங்களை கொடுப்பார். அந்த அனுபவத்தின் மூலமாக போகும்போது மன்னித்து ஆண்டவர் மன்னிக்கிறத பார்த்தே நம்மளால தப்பு செய்யணுமா அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய இருதயம் மாற்றப்படும். தாவீது பாருங்க 7 மனைவி உள்ளவன் இல்லையா? அந்த 7வது மனைவி தான் இன்னொருத்தருடைய மனைவி. பாருங்க, உரியாவின் மனைவியை உரியாவை கொன்னுட்டு, படை வீரரான உரியாவை கொன்னுட்டு அந்த மனைவியை அவன் எடுத்துக்கொண்டு பாருங்க லாஸ்ட் பட்சேபாளுக்கு சாலமோன் பிறக்கிறாரு. பாருங்க, அவன் தவறு செய்த ஒரு மனிதன், அவன் தப்பு பண்ணாத மனுஷன் கிடையாது தாவீது. ஆனா கடைசியில பாருங்க என் இருதயத்துக்கு ஏற்றவனே அப்படின்னு இயேசு பாருங்க அந்த இடத்துல கர்த்தர் கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவனே. இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா கர்த்தர் மாத்துவாரு. அப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும். அவர் மன்னிக்கிற தேவன் தான். ஆனா நம்மை மன்னித்து மறுரூபமாக்கி நம்ம பாருங்க கெட்டவங்களா இருக்கிறவங்கள நல்லவங்களா மாத்துறது தான் இந்த பைபிளை படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, கிறிஸ்டின்லாம் அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னாவே எல்லாரும் நல்லவங்க, இந்த மதத்துல கெட்டவங்க அப்படின்றத நம்ம பாரபட்சம் கிடையாதுங்க. தேவன் ஒரு மனிதனை அவர் எடுத்துட்டாருன்னா அந்த மனிதனை கெட்டவனை எடுத்து நல்லவனா மாத்தி அவர் பாருங்க ஹீரோ பண்ற வேலையை அவர் பண்றாரு. மன்னிச்சு ஒரு மனுஷனை மாத்தும் போது அவனுக்கு உண்மையா சொல்றேன், அவனை அடிக்கிறத விட பெரிய விஷயம் போல இருக்குது இது. ஏன்னா ஜெயில போட்டு பாருங்க சில காலங்கள்ல அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, எடுத்தவொடனே தூக்குல போட மாட்டாங்க. ஏன்னா கால தாமதங்கள் சிலது என்ன நடக்கும் அப்படின்னா, டைம் கொடுக்கும்போது அவனுக்கு மனம் மாறத்துக்கு அது வாய்ப்புகள் உண்டாக்கும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு அப்படிதாங்க டைம் கொடுக்குறாரு. மன்னிச்சு நான் என் பிள்ளை என்கிட்ட வருவான்னு சொல்லிதான் சில தவறுகளை கூட ஆண்டவர்
மறுபடியும் ஏங்க தப்பு செஞ்சுக்கிட்டே போனா கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா மறுபடியும் அதே தானே பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். இல்லைங்க, என்னோட வாழ்க்கையில கூட என் தவறுகளை நான் மாத்திக்கிறதுக்கு தான் பாக்குறேனே தவிர அதை மறுபடியும் செய்யணும்னு நினைக்க யாராலையுமே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அன்பை நாம் புரிந்து கொண்டு அவர் மன்னிக்கிற தேவன் நம்ம இருதயத்துல வச்சுட்டோம்னா நிச்சயமாக அடுத்த தவறு செய்ய நம்ம யோசிப்போம். வாங்க அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உமண்டில் வருகிற சுவாமி, நீங்க நல்லவருமா இருக்கிறீங்க, மன்னிக்கிறவரா இருக்கீங்க, கிருபை நிறைந்தவரா இருக்கீங்க. எங்க மேல தயவு, அன்பு, இரக்கம், பணிவு எல்லாத்தையும் காட்டி எங்களை ஒரு மனுஷனா ஆண்டவரே நீங்க உண்டாக்கினாலும் நாங்க மனுஷனா சில நேரங்கள்ல நடந்துக்கிறது இல்ல. எங்களோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையை பார்த்து சில நேரங்கள்ல நாங்க ஆண்டவரே மனம் மாறி மனம் நழுவி நாங்க போகிற காலத்துல எங்களை மன்னிச்சு எங்களை மறுரூபப்படுத்தி ஒரு மனுஷனா எங்களை மாத்தி மறுபடியுமாக உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக எங்களை மாத்துகிறதுக்காக ஆண்டவரே உங்களுடைய அன்பு எத்தனை பெரிதா இருக்கிறதுப்பா. உம்முடைய அன்பின் மித்தமாக மாத்துகிற தேவன் எங்களை ஆண்டவரே. எங்களை கண்டித்து எங்களை உதைத்து ஆண்டவரே எங்களை இப்படிதான் செய்யணும்னு சொல்லியிருந்தா ஒருவேளை நாங்க அப்படி செய்ய மாட்டோம்னு அடம் பண்ணியிருக்கலாம். ஆனா உங்களுடைய அன்பு எங்களை மாத்துகிறதா இருக்குது. இந்த தவறு இனி நான் செய்யவே கூடாது என்பதற்கு ஆண்டவரே எங்களை மாத்தக்கூடியது உம்முடைய அன்பு, உம்முடைய மன்னிக்கிற குணம்பா. அந்த மன்னிக்கிற குணத்தை நாங்க தவறாக பயன்படுத்தாதபடிக்கு நாங்கள் உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்து நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.